உலகத்திலே ரொம்ப குட்டியான கேமரா வித் கிம்பிள் இப்போ நம்ம கையில் இருக்கு DJI OSMO பாக்கெட். இதுல வேற லெவலா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேற லெவலா என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் என்னோட ரிவ்யூவும் இதே வீடியோவில் நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கா, அதை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு சினிமாட்டிக் கிம்பிள் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு பெரிய கிம்பிள். அதில் நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா, ப்ரோ ஒரு சின்ன கிம்பிளை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் உலகத்திலேயே ரொம்ப சின்ன கிம்பிளை இந்த வீடியோ நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா இதான் ரீட்டைல் யூனிட் வர பாக்ஸ். முன்னாடி ஓஸ்மோ பாக்கெட் அப்படின்னு போட்டு இந்த ப்ராடக்ட்டோட பிக்சர் வந்து போட்டிருக்காங்க. பின்னாடி 2 years வாரண்டி அப்படின்னு போட்டு சைனீஸ்ல எழுதியிருக்காங்க. நம்ம இங்கிலீஷ்ல போட்டாலே படிக்க மாட்டோம், சைனீஸ்ல நமக்கு புரியாத வார்த்தை எழுதியிருக்காங்க. உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள இதை ஹேண்ட்லிங் பண்ற அந்த வார்ப் இருக்கு. அதுக்கப்புறம் சார்ஜிங்க்கும் டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கும் டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கனெக்டர் கொடுத்திருக்காங்க. இந்த கனெக்டர் iOS ஆண்ட்ராய்டு ரெண்டுத்துக்குமே அவைலபிளா இருக்கு. ஆண்ட்ராய்டுக்கு டைப் சி மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. மைக்ரோ USB சப்போர்ட் இதுல கிடையாது. அதுக்கு அடுத்து ரீடிங் மெட்டீரியல், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. 2 வருஷம் வாரண்டி இருக்கு. அண்ட் கடைசியா இந்த DJI OSMO பாக்கெட் இருக்கு. ஒரு நல்ல கேரியிங் கேஸோட சேர்த்தே கொடுக்குறாங்க. இதை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி DJI அப்படின்ற கம்பெனி பத்தி சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இந்த கம்பெனி கேமரா கிம்பிள், மொபைல் கிம்பிள், ட்ரோன்ஸ், ஆக்ஷன் கேமரா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுல ஒன்று தான் இந்த DJI OSMO பாக்கெட். சோ இது வேர்ல்ட்லயே ரொம்ப சின்ன கேமரா வித் 3 ஆக்சிஸ் கிம்பிளோட நம்ம வந்து லான்ச் பண்றோம் அப்படின்றாங்க. இப்போ வர போன்லயே கேமரா நல்லா இருக்குல்ல, அப்புறம் இந்த மாதிரி கேமரா எல்லாம் லான்ச் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன்ல என்னதான் நல்லா இருந்தாலும் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது அந்த அளவுக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சின்ன கிம்பிளா தான் இருக்கு. டிசைன் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததுல யூஸ் பண்ணதுல அந்த வகையில செம்மையா டிசைன் பண்ணிருக்காங்க. குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நல்ல சாலிடா சூப்பரா பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல இருக்க கேமரா பார்த்தோம்னா ஒரு 12 மெகாபிக்சல் சென்சார், 80 டிகிரி வரையும் ஓயில போட்டோஸ் அண்ட் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அது கூடவே பேனோராமால போட்டோ எடுத்துக்கலாம். 3x3 மொத்தம் ஒரு 9 போட்டோவை கச் போட்டோ எடுத்து ஒரே போட்டோ நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி சில ஆப்ஷன் இருக்கு. அண்ட் இது கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்டி டிஸ்ப்ளே இருக்கு. இது ஒரு 1 inch தான். இது ஃபுல்லா வந்து டச் கண்ட்ரோல் தான். சோ டச்லயே எல்லா ஆக்சஸும் பண்ணிக்கிற முடியும். அண்ட் அது கூடவே இந்த கேமரால நம்ம என்னென்னலாம் பண்றோமோ அது எல்லாத்தையும் லைவா பாத்துக்கிற முடியும். இது கீழே இந்த DJI OSMO பாக்கெட்டை நம்மளோட மொபைலோட கனெக்ட் பண்ற போர்ட் இருக்கு. அதை கனெக்ட் பண்ற கனெக்டரும் பாக்ஸ்க்குள்ள கொடுத்திருந்தாங்க. டைப் சி அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆல்சோ iOS-க்கும் அவைலபிளா இருக்கு. மைக்ரோ USB கிடையாது. அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ற பட்டன் இருக்கு. அண்ட் பக்கத்துல கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னொரு பட்டன் கொடுத்திருக்காங்க. ஆன் ஆஃப் பண்றதுக்கு, சில ஃபீச்சர்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே மைக்கும் கொடுத்திருக்காங்க. அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4K 60 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அதுவும் செம்ம ஸ்டேபிளா, செம்ம ஸ்மூத்தா ஒரு சினிமேட்டிக் ரேஞ்சில் நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்கிற முடியும். ரொம்ப ஒரு மூவ்மெண்ட்ல வீடியோ எடுக்கணும், ரன்னிங்ல வீடியோ எடுக்கணும் அப்படின்னாலும் செம்ம ஸ்டேபிளா வீடியோ ஷூட் பண்ணிக்கிற முடியும். அதுக்காக தான் கிம்பிள் வித் கேமரா அப்படின்னு சொன்னாங்க. உலகத்திலே ரொம்ப சின்ன கிம்பிள். பாக்கெட்ல இருந்து எடுத்து டக்குன்னு வீடியோ ஆன் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளிஃபையா கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்லோ மோஷன் இருக்கு, டைம் லாப்ஸ் இருக்கு, மோஷன் லாப்ஸ் இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்தாதான் அந்த வீடியோலாம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த ஃபீச்சர் இருக்கு. அண்ட் வீடியோல ஃபேஸ் ட்ராக்கிங் ஆப்ஷன் இருக்கு. நார்மலா செல்ஃபி மாதிரி வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் வந்து ட்ராக் பண்ணும். இல்ல இந்த மாதிரி நிக்க வச்சு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னாலும் ஃபேஸ ஒரு டபுள் டேப் பண்றோம் அப்படின்னா ஃபேஸ் ட்ராக்கிங், ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் இருக்கு. சோ எந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணோமோ அந்த ஆப்ஜெக்ட் எங்க நகர்ந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா இந்த கேமராவும் நகரும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா as a யூடியூபரா அண்ட் vlogger வெளிய போய் எங்கயாவது வீடியோ ஷூட் பண்றோம் அப்படின்னா டக்குனு யார்ட்டையுமே கொடுத்து ப்ரோ கொஞ்ச நேரம் என்ன வீடியோ ஷூட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. இதை டக்குனு நிப்பாட்டி வச்சுட்டு ஃபேஸ் ட்ராக்கிங் போட்டு விட்டேன் அப்படின்னா நான் வாட்டி எங்கிட்டு திரும்பினாலும் ஆட்டோமேட்டிக்கா இந்த கேமரா திரும்பும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் எங்களை மாதிரி ஆட்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இதுல ப்ரோ மோட் இருக்கு அப்படின்றதுனால நைட் டைமிங்ல போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரோ மோட யூஸ் பண்ணி போட்டோ எடுத்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டரான போட்டோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுவரை நான் நைட் டைமிங்ல அந்த அளவுக்கு போட்டோ எடுக்கல. ஆனா அவங்க காமிச்ச சாம்பிள்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலா இருந்துச்சு. ஸோ ஒரு தடவை நைட் டைமில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்மளோட இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்றேன். இதுவரை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அங்க போய் ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் FPV மோட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஒரு சினிமேட்டிக் ரேஞ்சில் ஒரு டிஃபரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அது கூடவே செம்ம மூவ்மெண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒருத்தர் ரன்னிங் போயிட்டு இருக்காரு, இல்ல ஒரு பைக் வந்து ரொம்ப வேகமா போகுது அப்படின்னாலும் அதை கிளியரா நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. தென் இந்த OSMO பாக்கெட்டை நம்மளோட மொபைலோட டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கனெக்டரும் கொடுத்திருந்தாங்க. டைப் சி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி iOS இருக்கு அப்படின்னாலும் அதுக்கான கனெக்டரும் கொடுத்திருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளோட மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டு DJI Mimo அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னா இந்த குட்டி டிஸ்பிளேல பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்மளோட மொபைல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மொபைல யூஸ் பண்றப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். லைக் எப்படின்னா ஸ்டோரி மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை யூஸ் பண்றப்ப டிரான்சிஷன், மியூசிக் எல்லாமே போட்டு அதுவே ஒரு வீடியோ வந்து நம்மளுக்கு எடிட் பண்ணி கொடுக்கும். நம்ம எடுக்கிற வீடியோவை அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் நம்மளோட வீடியோவை கஸ்டமைஸ் பண்ணி எடிட் பண்றது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி
நிறைய ஃபீச்சர்ஸ் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கிற முடியும். டைரக்டா நம்மளோட சோஷியல் மீடியால ஷேர் பண்றது அப்படினாலும் அந்த மாதிரி ஸ்டோரியை கிரியேட் பண்ணி டக்குன்னு நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல சோஷியல் மீடியால டைரக்டா நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த DJI OSMO பாக்கெட்ல கொடுத்திருக்காங்க. அது கூடவே இந்த DJI OSMO பாக்கெட்ல இருக்க கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரைட்ல இந்த டிஸ்ப்ளே ஸ்வைப் பண்றப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன போட்டோஸ் எடுத்துருக்கோம், வீடியோஸ் எடுத்துருக்கோம் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். அண்ட் கீழ இருந்து மேல ஸ்வைப் பண்றோம் அப்படின்னா கேமராவை ரீசென்டர் பண்றது, அதுக்கப்புறம் பேக் கேமரா ஃப்ரண்ட்ல கொண்டு வரது, அதுக்கப்புறம் எவ்வளவு ஃபாஸ்டா போனாலும் அந்த ஆப்ஜெக்ட்டை ட்ராக் பண்றதுக்கான ஆப்ஷன், அண்ட் அது கூடவே FPV மோடையும் நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா மோட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, ஸ்லோ மோஷன், டைம் லாப்ஸ், இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே கீழ ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸ், ஆட்டோ ஃபோக்கஸ் மோடு, பிரைட்னஸ், அதே மாதிரி ப்ரோ மோடு, இது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழ 2 பட்டன் இருக்கு. இந்த சிவப்பு கலர் பட்டன் இருக்கா, இதை யூஸ் பண்ணி போட்டோ எடுக்கிறது, வீடியோ ஷூட் பண்றது, ரெக்கார்ட் பண்றது எல்லாம் பண்ணிக்கலாம். பக்கத்துல இருக்க பட்டனை யூஸ் பண்ணி தான் ஆன் பண்றது, ஆஃப் பண்றது பண்ணிக்கலாம். அண்ட் அது கூடவே இதை ட்ரிபிள் டேப் பண்ணோம் அப்படின்னா டக்குனு இந்த கேமரா ஃப்ரண்ட்ல வந்துரும். திருப்பி ட்ரிபிள் டேப் பண்ணோம் அப்படின்னா டக்குனு இந்த கேமரா பேக்ல போயிடும். இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி டக்குனு ஃப்ரண்ட் பேக்னு இந்த கேமரா ரொட்டேட் பண்ணிக்க முடியும். மேல கீழ ரொட்டேட் பண்றதுக்கு டிஸ்ப்ளேயோட சைடுல இந்த மாதிரி டச் பண்ணோம் அப்படின்னா மேல கீழ ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இதை டபுள் டேப் பண்றப்ப ரீசென்டர் கொண்டு வந்திருக்க முடியும். இந்த மாதிரி சில கண்ட்ரோல்ஸ் தான் இந்த கேமரால வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே தான் இந்த கேமரால இருக்க ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த DJI OSMO பாக்கெட் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன மாதிரி ஒரு யூடியூபரா இருக்கீங்க, vlogger-ஆ இருக்கீங்க, இல்ல இனிமே ஆக போறீங்க அப்படின்னா ரொம்ப சூட்டா இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய கேமரா, ஆடியோக்கு மைக் இதெல்லாம் தூக்கிட்டு போகாம பாக்கெட்ல இருந்து எடுத்தோமா, வீடியோ ஆன் பண்ணோமா, ஷூட் பண்ணோமா, செம்ம கிளாரிட்டியில செம்ம ஸ்மூத்தா சினிமாட்டிக் ரேஞ்சில் எடுத்தோமா போயினே இருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. இதுல இருக்க நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லோ லைட்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா மேனுவல்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. ஆட்டோல யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய நாய்ஸ் தெரியுது. அண்ட் அது கூடவே பேட்டரி லைஃப் 2 மணி நேரம் தான் வருது. ஸோ 2 மணி நேரம் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்துச்சு அப்படின்னா செம்மையா இருந்திருக்கும். ஸோ பேட்டரி லைஃப் 2 மணி நேரம் மட்டும் தான் வருது. ஆனா சார்ஜ் ஓரளவு ஃபாஸ்ட் ஆயிருது. அடுத்து செல்ஃபியில vlogging மாதிரி வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆள் 2 ஆள் இவ்வளவுதான் கவர் பண்ணுது. இதுக்கு மீறி நல்ல ஒய்டு வேணும் அப்படின்னா ஒரு செல்ஃபி ஸ்டிக் மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அதை வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஒய்டா வந்து வீடியோ எடுத்துக்க முடியும். இன்னொரு எக்ஸ்டென்ஷனும் இருக்கு, வாட்டர் ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி. அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா தண்ணிக்குள்ள 60 மீட்டர் வரை யூஸ் பண்ணிக்க முடியுமா. ஸோ வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க தேவைன்றவங்க. அதுக்கடுத்து வீடியோ எடுக்கிறப்ப அப்பப்ப சில நேரங்களில் மட்டும் கண்டினியூவா கிடையாது, ஃபோக்கஸ் லைட்டா மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் கண்டினியூவா வீடியோ எடுக்கிறோம், கண்டினியூவா யூஸ் பண்றோம் அப்படின்னா ஹீட் ஆகிற ஃபீல் இருக்கு. லைட்டா அந்த ஹீட்டிங் இஷ்யூ இந்த டிவைஸ்ல இருக்கு. அண்ட் கடைசி அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பல மாசம் ஆச்சு, பல மாசங்களா நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய வீடியோல இந்த டிவைஸை நான் காமிச்சிருக்கேன். இதுக்கான வீடியோ வேணுமா அப்படின்னு நிறைய கேட்டிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. கண்டினியூவா வேற டாபிக்ஸ் வேற கண்டென்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால இதை பண்ண முடியல. ஃபைனலா இந்த வீடியோ நம்ம பண்ணியாச்சு. இதோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நாங்க வாங்குறப்ப 35,000 ரூபாய் இருந்துச்சு. இப்போ 28,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. 28,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு நல்ல மொபைல் கிம்பிள் வாங்கணும் அப்படின்னா ஒரு 15,000 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் ஒரு போன் வந்து 15,000 ரூபாய் இல்ல ஒரு 30,000 ரூபாய் வாங்கினாதான் ஒரு கிளாரிட்டி, அதுவும் 4K 60 FPS-லாம் இந்த 20,000 ரூபாய் போன்லாம் தர மாட்டாங்க. 4K வரையும் தான் சப்போர்ட் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப 28,000 ரூபாய்க்கு vlogging பண்றவங்க, யூடியூப்ல வந்து வீடியோ ஷூட் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து செம சூட்டா இருக்கும். இருந்தாலும் இதுல இருக்க நெகட்டிவும் சொன்னேன், அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணலாம். எனக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவா தெரியல. ஸோ சின்ன சின்ன இஷ்யூ தான், எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். இதை வாங்குறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கூடவே ஓஸ்மோ ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் கேமராவும் அடுத்து வந்து லான்ச் பண்ணாங்க. அதோட வீடியோவும் ரொம்ப சீக்கிரம் வரும், கண்டிப்பாக போட்டுருவேன். ஏன்னா அதுக்கான வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கான வீடியோ ரொம்ப சீக்கிரமாக வரும். அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் வேணுமா மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஆக்ஷன் கேமராக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரியாத ஒரு டவுட் இருக்கும். அதுக்கான அந்த கம்பேரிசன் வேணும் அப்படின்னா சொல்லுங்க, கண்டிப்பா அதையும் போட்டுருவோம். உங்களுக்கு என்னங்க தோணுது? நாங்க வாங்கின 35,000 ரூபாய் இல்ல 28,000 ரூபாய் பிரைஸுக்கு இது ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதை பத்தி ஏதாவது டவுட் இருக்கா? எது தோணாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப்ல வீடியோ எடுக்கிறது, vlogging எடுக்கிறது, இல்ல ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் பத்தி அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம். செம்ம ஸ்மூத்தா வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத வாங்குறாரோ இல்லையோ அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிடுவாரு. முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் சரியா போக மாட்டேங்குது, அதனால தான் சொல்றேன். இதே மாதிரி ஒரு செம்மையான ப்ராடக்ட் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.